முசல்லையில எப்படி ஆடி படிக்கிறதா நேரம் போதே தெரியாது. சபை நாட்டி மாட வேண்டும். இதை பாருங்க என்னடி என்ன போட மாதிரி அவரை செய்வது மனித இனம் செய்த தவறை மன்னிப்ப தெய்வத்தை சொல்றாங்க. அவரை செய்யாத யாரும் கிடையாது. ஒரே ஒரு மயிர் அமைதி பொறுமை மயிர் இறையினால மலையை கூட கட்டிக்கலாம் வீரத்துறை சுவாமி பேசுகிறார். கோவப்பட்ட மனசு கட்டு போயிடும் உடம்பு
உடல் கட்டுறோம் உடல் கொடுக்க வேண்டும். என்னடா காலதாமதம் என்னடா சொல்லணும் நீ சொல்லணும் நான் கேக்குறேன் வரக்கூடிய காவலை கால தாமதம் கால தாமதம் தகுந்த பதில சொல்லணும் என்னடா சொல்லணும் நீ சொல்லணும் நான் கேக்குறேன் என்ன போட்டு அடிக்கிறான் ஐயா காலத்தவன் கேக்குற வேடிக்கை என் மண்டாட்டிக்கு தகராறு பண்ண வச்சிருக்கா ஐயா எனக்கு என் பொண்டாட்டிக்கு தகராறு ரெண்டு பேருமே ஒற்றுமையா இருக்க முடியல ஒருத்தர் முகம் ஒருத்தர் பார்க்க முடியல சந்தோஷமாவும் இருக்க முடியல ஐயா இறங்க முடியும் காலையில என் பொண்டாட்டி வேலைக்கு போறான் நைட்ல நான் இங்க வந்துடுறேன் ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்க முடியல ஐயா நம்ம வேலை கூத்தார நைட்ல வரோம் ஆமா பொண்டாட்டி பகல் வேலை தான் நைட்டு கூத்தார வரும் அது என் பொண்டாட்டி கூட வந்து கூத்தா நாடக்கார நிலமா தான்டா சொல்றான் என்ன பண்ணுது ஐயா ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்க முடியல ஒரு 3 நாள் லீவ் விட்டாங்க எனக்கு என் பொண்டாட்டிக்கும் அந்த கேப்ல நானும் என் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கலான்னு அவளா பாக்கமா போன ஐயா திரியா வாடிடா நம்ம ரெண்டு சந்தோஷமா வாடியா எங்க ஆடியா வாடி நீ பொம்பளையா இல்ல என் பொண்டாட்டியா இல்ல என் பொண்டாட்டியா இருக்காக்கா உக்கார் என் பொண்டாட்டி கூப்பிட்டு ஐயா அப்படி கை பாவல ஐயா என் பொண்டாட்டி கூப்பிட்டு என் பொண்டாட்டி உனக்கு ஒரு ஆசை இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆசை அப்படின்னா பொண்டாட்டி ஆசை கேட்டு அதுக்கு சொல்றா என் பொண்டாட்டி எனக்கு ஒரு பட்டு புடவை எடுத்துக்குவாங்க எனக்கு ஒரு பட்டு புடவை எடுத்துக்குவாங்க உனக்கு பட்டு புடவை ஆமா எனக்கு என் பொண்டாட்டிக்கு எனக்கு நானா கட்டி வளர்க்கிறேன் தாளம் கட்டுடா நீ நான் ஏன் கட்டுறேன் என் பொண்டாட்டிக்கு மனைவி கேட்டது பட்டு புடவை ஆமா ஐயா நேரா போல ஜவுளில ஒரு பட்டு புடவை எடுத்துட்டு வந்து என் மனைவி கிட்ட கொடுத்தையா மனமகிழ்ச்சியா இருப்ப சந்தோஷமா ஆயிட்டா நீ சந்தோஷமா இரு என்ன சந்தோஷமா இங்க வாடியா ஏ வாடியா என்ன கூப்பிட்டா நீ என் பொண்டாட்டியா நீ என் பொண்டாட்டியா உக்கார் போறியா ஆனா உன சூத்த குச்சிக்கிறேன்
பொண்டாட்டிக்கு கிளம்பி தராதா என்ன தாங்கடா கேட்டாங்க ஆமா நான் சொன்னேன் நீ இன்னைக்கு தான் நீ வெள்ளிக்கிழமை அப்படின்னு அம்மனுக்கு தூயினாங்களா அதுதான் என் கதையை சொன்னேன் அம்மனுக்கு வருத்தமாக்குது கடவுள் மனித ஒன்னா சேரக்கூடாது வெள்ளிக்கிழமை அம்மன் பிறந்த நாள் அம்மனை புதுவாங்க அன்னைக்கு சேரக்கூடாதாமா நல்ல மனைவிடா சரி வெள்ளிக்கிழமை போச்சு எப்போத்தீங்க பதினு உன்னை காப்பனா பொண்டாட்டி கேட்டான் உக்காரியா கோவப்படுற நான் பார்த்தேன் லூசு பேரி லூசு நான் மென்டல் ஐயா நான் பொண்டாட்டி கூப்பிட்ட உடனே மறுநாள் சனிக்கிழமை வாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்க மனமகிழ்ச்சியோட ஆமா சரியா போனையா நாளைக்கு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறேன் ஐயா வீட்டுக்கு போன உடனே என் பொண்டாட்டி முக்கால் பத்துக்கு மூளை விட்டுக்கிறாங்க வேண்டாம் வேற ஏதாவது ரொம்ப பேட்டிங் ஆகி போச்சு ஐயா உடனே செலுத்தணுமா வீட்டுக்கு தூரமா இருக்கிறாங்க நினைச்சு நான் போறேன் என் வீடு பக்கத்துல இல்லையா 4 அடி தள்ளி வீட்டு தள்ளி வைக்கிறாங்களா மாதவிடா என்று பார்த்தா அது சந்தேகத்தில் நான் போய் கேட்கிறேன் முன்னாடி முக்கால் பத்துக்கிறீங்க ஓட்டா சத்தாளா இல்ல மொப்பம் சத்தாளா இல்ல மொக்கா தகுதி சத்தாளா உன்னை தள்ளுனா என் பொண்டாட்டி காட்டேன் ஐயா ஒரு பூனை கஞ்சில கேட்ட உடனே என் முன்னாடி என்ன சொன்ன தெரியுமா என்னங்க அக்கத்து விட்டு பக்கத்து விட்டு பொம்பளைங்க வந்து கலகம் வச்சுக்கிறாங்க 4 பொம்பளை பொண்ணா அவர் கூட மூடு சொல்றான் நான் கலகம் வச்சுக்கிறாங்க தெரியுமா அடியா நீ என்ன காரணம் என் முன்னாடி கேட்கிறாங்க உன்னுடைய மனைவி ஆமா 4 பொம்பளை கேட்டிருப்பாங்க கேட்ட உடனே என் முன்னாடி நான் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு தான் சனிக்கிழமை அப்படிங்கிறான் சனிக்கிழமை பகவானுக்கு போய் நாளாச்சா அதான் சொல்லிட்டு கலகம் வச்சுட்டு என் முன்னாடி அதை பிடிச்சிக்கணும் கட்டிமா அந்த வார்த்தை அப்படியே கட்டிமா பிடிச்சிக்கணும் நான் போற சனிக்கிழமை கேன்சல் ஆயிடுச்சு பகவானே ஒரு அவதாரம் தான் ஆமா அந்த நாள்ல போச்சா சரி எனக்கு ஆத்திரம் தாங்க முடியல மூத்திரமும் வருது ஆத்திரம் தாங்க முடியல பாபா கோவம்னா கோவம் உணர்ச்சி கோவம் எப்படி அந்த சொல்றீங்க ஞாயிற்றுக்கிழமை 4:06 ஞாயிற்றுக்கிழமை 4:06 அதான் 34 ராகு காலம் 4:06 என்னடா இரவு நேரம் அப்படி சொல்லு ஐயா நானும் போய் வேலை முடிச்சு வீட்டுக்கு போறேன் ஐயா வாங்கி கொடுத்த பட்டு போய் கட்டி நான் சொல்லிக்கிற மண்டாட்டியா என்னடா சிரிக்கான்ற ஜிலேபி வாயா என் நண்பனுக்கு ஒரு சோகம் என்றாலும் சோகம் நான் சோகமா உன்னுடைய மனைவி பட்டு போட கட்டின பல பல அவன் காலு மேல அச்சாரு நான் விட்டா பூ புஞ்சத்து மேல அச்சிருப்பேன் ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு நேர கழிவறையில போய் பாத்ரூம்ல போய் குளிச்சுட்டு தண்ணி ஊத்திடு சுத்தமாக்கிடு பாடிச அதான் பாடிச உன்ன சொல்ல உன்ன சொல்ல பாடிசுங்க பாடிசுடைய வாசனை அச்சுக்கிட்டு நேரம் உள்ள போனேன் அரைக்குள் போய் சாப்பாடு போட்டாயா நானும் என் பொண்டாட்டி 2 பேருமே சந்தோஷமா ஐயா என் பொண்டாட்டி நானும் சந்தோஷமா வந்துட்டா சந்தோஷம் எடுத்து கதவை திறந்து பாக்குறேன் என் பொண்டாட்டி கொழாடியில இருந்து தண்ணி பிடிச்சின்னு வர கொழாடியில இருந்து தண்ணி பிடிச்சின்னு வர எங்க மாமியார் மாமியார்கிட்ட போய் சொல்றேன் எங்க வந்து வயசான
என்ன சொல்றாங்க? விட்றா. டேய், விட்றா. என்ன சொல்ற? மாவேந்தம். அது தயவுசெய்து நீ சொல்ல. அது நீ சொல்ல. தெரியுமா? நான் தான் ஒரு பேசி விஷயத்துல டேய், மா பேசு பேசு. ஒரு மாமியார் யாரா? அதை முடிஞ்சு பேசு இல்லையா? பேசு. செலவுல வேலையா? ஆஞ்சா எப்படி விட்டவன் அஷ்டமதி ரண்டவதாரு சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். என்ன காலைல ஏறி வேலைக்கு போட்டோ எடுக்கணுமா? ஏறி நின்னுக்கணும். சைலன்ஸ். ஆமா அமைதியா சைலன்ஸ் சைலன்ஸ். சிரிக்க நேரத்தை சிரிக்க மாட்டா தண்ணி விடுது. தயவு செய்து அமைதியா சைலன்ஸ். அஷ்டமதி ரண்டவதாரு சைலன்ஸ். நீங்களும் பேசு நாங்களும் பேசு கதையில புரியாது. தயவு செய்து